நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழன் தன்னுடைய தவறை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பார் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து அவருடைய கேரக்டரை ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடந்தாச்சு. அவரும் அந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் மாறுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல சோழன் நிலாவோட ஆஃபீஸ்க்கு போகிறார். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ் வாசலில் நிற்க இந்த விஷயத்தை திவ்யா சொன்னதுக்கப்புறமா நிலா ஒருமா அதிர்ச்சி ஆகி கீழே வந்து வெளில வந்து பார்த்தா அவர் வெளில நின்றுட்டு இருக்காரு. எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் ஆஃபீஸில் நிம்மதியாக இருக்குது பிடிக்கலையா? ஏற்கனவே வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். இப்போ அடுத்து என்ன அந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டு திட்டி விட்டு இனிமேல் ஆஃபீஸ் பக்கம் வராதிங்க, ஏற்கனவே இருக்க பிரச்சனையில் இன்னும் எனக்கு பிரச்சனையை அதிகரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா தான் நைட் என்ன பண்ண போகிறாரு, ஹாஸ்டலில் அவங்க இருக்கும்பொழுது ஜன்னல் ஓரமாக வந்து பார்த்தா திடீர்னு ஐ எம் சாரின்னு பலூன் பறந்து வருது. ஆனால் பலூன்லாம் யாரும் எழுதியிருக்காங்கன்னு எட்டி பார்த்தா கீழே நின்றுட்டு இருக்காரு. காது கிட்டலாம் கை வச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்க உடனே அவங்க கீழே இறங்கி வந்து என்னதான்டா அவன் பிரச்சனை, நிம்மதியாகவே இருக்க மாட்டியா, எனக்கும் உனக்கு எதுவுமே இல்லைங்கிறத எத்தனை வார்த்தையும் நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, எதுவும் இருக்க போகிறதும் கிடையாது. நான் அந்த வீட்டை விட்டு வந்ததே வந்து உன் ஒருத்தனால தான். அந்த வீட்டில் இருந்தது அங்கே உன் ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லாத்துக்காக தான். அவங்கெல்லாம் என் மேலே பாசமாக இருந்தாங்கன்னு இருந்தேன் நான். அவங்களும் இருந்தாங்க. நானும் சரி ஓகே இது நமக்கு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் வந்து இப்போ வந்து இதுக்கு மேலே நான் இருக்க முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்குனதும் நீ தான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் வந்து உன் மூலமாக எனக்கு நிறைய நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு, நல்ல மனிதர்கள் கிடைச்சிருக்காங்க, அவ்வளோ எனக்கு போதும், இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல இப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் நாளைக்கு சரி ஸ்பேஸ் கொடுப்போம், கேப் கொடுப்போம்னு வந்து இங்கே வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கிறதும், வீட்டில் பள்ளமெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே கோவமாகி ஏன்னா அப்படி பண்ணுற, உன்னால தானே போயிட்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறது, பாண்டியனும் ஒரு மாதிரி உருன்னே இருக்கிறது, நடேசன் அமைதியாக இருக்கிறது, ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டால் எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நடேசன்ட்ட கோவப்படுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக அங்கே ஆஃபீஸில் ராகவ் ரொம்பவே வந்து கேரிங்காக வந்து இப்போ நிலா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது வேலையில் சொல்லி தரது, அப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கிறது, நீங்கள் ஹாஸ்டலில் தான் வரீங்களா, நான் ட்ராப் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னு ஒரு நாள் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பண்ணேன். இதில் ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வெளில போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வந்து ராகவ், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்ட்னர் திவ்யா, அப்புறம் வந்து ஒரு கோவப்பட்டே இருப்பார் அந்த முருகன் பேர் அவர், அப்புறம் வந்து இப்போ நிலா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு மால் மாதிரி போகிறதுக்கு கேப் ஏறும்போது பார்த்தா அந்த கேப் வந்து சோழன் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இவங்கெல்லாம் சகஜமாக பேசி சிரிச்சிட்டு இருக்க. ஆனால் சோழன் உருன்னே வந்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக வந்து அந்த மாலில் இறங்கி போகும் பொழுது சோழன் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கும் போதே நிலா வந்து ராகவ் கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே எனக்கு கிராஸ் பண்ணி ஒரு முறைச்சிட்டு போகிறதும், இவர் ஏதோ ஒன்று என்னை தாக்க மனசெல்லாம் வலியோடு இருக்க, அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறோம், அந்த ட்ரிப்லேயும் நீங்கள் தான் டிரைவராக வரும், நல்லா சகஜமாக பேசுவீங்களே அப்படின்னு சோழனை டிரைவராக கூப்பிட்டு போகிறது, அந்த ஒரு போகிற வழியில் அந்த மாதிரி தருணங்களில் இவங்களுக்குள்ள நெருக்கம் வருதா, இல்லை திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோழனுடைய மன்னிப்பை இவங்க ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை ஏற்றுக்காமல் வந்து ராகவ் கூட இன்னும் நெருக்கமாக போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ராகவோட கதாபாத்திரத்தை இப்போதைக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு பதிலாக அதுக்கு மேலே தான் கொண்டு போவாங்க. அட்லீஸ்ட் ஒன் சைடாக வந்து ராகவ் லவ் பண்ணுறாருங்கிற மாதிரியாச்சும் கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் நிலா வந்து அடுத்த கட்டமாக வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா அதுலேயும் இன்னும் ஒரு மேஜர் ட்விஸ்ட்லாம் இருக்குது. அவங்க இப்போ ஆதார் இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஸோ அவங்க டிவோர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.